அடி பாவி, இவ்வளோ தண்ணியில் குளிச்சிருக்காளே. ஐயோ, இவ்வளோ நோரையா. ஒரு டப்பா ஷாம்பை ஃபுல்லாக காலி பண்ணிட்டா போல. இவளை போய் குளிக்க சொன்னாங்க பாரு. அம்மா கிட்டே சொல்லணும். தண்ணி எல்லாம் காலி பண்ணி வச்சிருக்கா, ஷாம்பு எல்லாம் காலி பண்ணி வச்சிருக்கா. இவ்வளோ நுரை. சே, சரி நம்ம போய் குளிப்போம். தண்ணி வேற ஜில்லுன்னு இருக்குமான்னு தெரியலையே. ஓ மை காட், கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல. ரொம்ப ஜில்லுன்னா இல்லை, ஓரளவுக்கு தான் ஜில்லுன்னு இருக்கு. சரி குளிப்போம். குளிக்காமல் நம்ம போனாலும் அம்மா திட்டுவாங்க, சுடு தண்ணி வச்சு கேட்டாலும் திட்டுவாங்க. நம்ம குளத்தில் குளிச்சதுனால அம்மா நம்ம மேலே கோபமாக இருக்காங்க. சரி எப்படியாவது பல்ல கடிச்சிக்கிட்டு குளிச்சுட்டு போயிடுவோம். நல்ல வேலை, கொஞ்சம் மதியமாக ஆயிடுச்சு. இவ குளிச்சுட்டு வரதுக்குள்ளே மதியமே ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம் குளிக்கிறா. கொஞ்சமாக ஷாம்பு போடுவோம். நிறைய போட்டால் நிறைய நுர வரும். அப்புறம் நம்ம தான் இவ்வளோ நுரைய வர வச்சோன்ட்டு அம்மா நம்மளை திட்டுவாங்க. எவ்வளோ நேரம் தேய்ச்சாலும் நிறைய மண் தலையில் இருக்கு. என்ன பண்ணுறது? தண்ணியை ஊற்றுவோம். எவ்வளோ தண்ணி இருந்தாலும் நமக்கு பத்தாது. ஆ, நிறையா ஷாம்பு போட்டோம் போலையே. அப்பயும் நுரை வந்துக்கிட்டே இருக்கே. என்ன பண்ணுறதுனே தெரியல. இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் காலி பண்ணிட வேண்டியதான். அவன் மட்டும் நிறைய ஷாம்பு போட்டு குளிச்சா, நிறைய தண்ணியில் குளிச்சா, நம்மளும் அப்படி குளிப்போம். நான் குளிக்கிறேனே, நான் குளிக்கிறேனே. எத்தனை வருஷம் கழிச்சு குளிக்கிறேனே எனக்கு தெரியல. இதுக்கப்புறம் நான் பசு தண்ணியிலே குளிக்க மாட்டேன்ப்பா. சுடு தண்ணியில் தான் குளிப்பேனே. எப்பவுமே நான் சுடு தண்ணி தான் குளிப்பேன். இன்னைக்கு அம்மா நம்ம மேலே கோவமாக இருக்கிறதுனால சுடு தண்ணி வச்சு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்படி பாத்ரூமில் தனியாக குளிக்கிறது கொஞ்சம் பயமாக இருக்குது. யாருமே இல்லை, நம்ம மட்டும் குளிக்கிறோம். எப்பவுமே அம்மா குளிக்க வைப்பாங்க, ஆனால் இந்த வாட்டி அம்மா குளிக்க வைக்கல. இதுமாரி உட்காந்து குளிக்கிறது நல்லா தான் இருக்குது. நம்ம ஊர்லலாம் இப்படி தான் குளித்தோம். இங்கே வந்து தான் இப்படி நின்று நின்று குளிக்கிறோமே. சே, எனக்கு இந்த ஊரே பிடிக்கல. இதெல்லாம் ஒரு ஊரா? பட்டிக்காடு மாதிரி இருக்குது. எனக்கு பிடிக்கவே இல்லை. சே, நம்ம ஊர்லலாம் பாத் டப் இருக்கும், ஆனால் இங்கே இப்படி இருக்குது. சரி போதும் குளிச்சுது. ரொம்ப குளித்தாலும் அழுக்கெல்லாம் போயிடும். அப்புறம் நான் கருப்பாயிடுவேன். சரி சரி நம்ம போகலாம். குளிச்ச வரைக்கும் போதும். அம்மா கேட்டால் நல்லா தேய்ச்சி குளிச்சிட்டேன்னு சொல்லிடலாம். ஆனால் ஒன்றும் பதிவாக தான் நம்ம குளிச்சிருக்குறோம். அங்கங்கே அழுக்கு இருக்குதா, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம போகலாம். எவ்வளோ நேரம் தான் தண்ணியில் குளிக்கிறது? எனக்கு தண்ணியே பிடிக்கவே இல்லை, இந்த ஊரும் பிடிக்கல. சே.